ஆனா நீங்க எல்லாமே நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா மேபி இந்த மாதிரி இருந்திருக்கலாம், மேபி இந்த மாதிரி இருந்திருக்கலாம். நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, பட் டிட் யூ ஃபீல் ஹி இஸ் த ஹீரோ இன் தி மூவி? ஐ டிடன்ட். அதுதான் அந்த ஐயா இப்ப நீங்க வெண்ணிலா கபடி கூட சொன்னீங்கல்ல, அதுவுமே நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஹீரோ இருப்பார்ல. எல்லா இடத்துலயும் செட் பண்ணிடுவாங்க. நட்டாஷா கேரக்டர் வந்து பயங்கர ஒரு கொஞ்சம் இவனை கம்பேர் பண்ணும் லைட்டா மெச்சூர்டா இருப்பா. இவன் வந்து கொஞ்சம் அவன் மட்டும் ஹீரோ கிடையாது. அதுல அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல மூவ் ஆகுமே தவிர்த்து அவன் ஹீரோ கிடையாது. அந்த ஒரு 8-10 பேர் இருக்காங்கன்னா அந்த ஐயா ஆபீஸ் போற டைம் ஆகி போச்சு. நீங்க என்ன பண்ண 3 பேர் உட்கார வச்சிருக்கீங்க எதுக்கு? ஒரு சின்ன டிஸ்கஷன். எல்லாருமே வந்து ஆலப்புழா ஜிம்கான படத்துக்கு போனோம். உங்க எல்லாருக்கும் ஒர்க் ஆச்சு, எனக்கு ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகலையா? டோட்டலா ஒர்க் ஆகல. அதனால நம்ம அதை பத்தி பேச போறோம். ஏன்னு தான் இப்ப இந்த வீடியோல பேச போறாரு. ஏன் அப்படி இல்ல இரு. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா ரொம்ப லைவ்லியா இருந்தது. எதுவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரேன். எப்பவுமே ஹீரோ தான் கடைசியில என்ன பண்ணுவானா பாக்ஸிங் அப்படி ஜெயிப்பார்ல, அதான் ஃபேக்டா இருக்கும். இப்ப பத்ரியில விஜய் எங்க தலைவர் ஜெயிப்பார். அந்த மாதிரி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு காம்படிஷன் பயிற்சி பண்ணி பல நாள் சாம்பியன் ஜெயிச்சிருவார். அதுதான் சினிமா வழக்கமா இருந்தது. அந்த மாதிரி எதுவும் பண்ணாம டீசெண்டா இல்ல அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ண விஷயம் எனக்கு பிடிச்சது. பட் ஓவராலா இதுதான் ஸ்டோரி, இது இவங்களுக்கு தான் நான் ரூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு பார்த்து போன மாதிரி ஓவரால் ஒரு ஃப்ளோ இருக்கு. என்ன ஃப்ளோன்றதே எனக்கு தெரில. ஒரு ஃபைட்டு வருது, அதுக்கப்புறம் அடுத்த ஃபைட்டு வருது. வாட் ஆம் ஐ லுக்கிங் டு? ஒரு டீம்னா வெண்ணிலா கபடி குழுனா வி ஆர் ரூட்டிங் ஃபார் எவ்ரி சிங்கிள் படி. அந்த டீம் இருக்கு. ப்ளஸ் வந்து விஷ்ணு விஷாலுக்கு ஒரு தனி ட்ராக் இருக்கு. ஆனால் இதில் வந்துட்டு ஒரு ஃபைட்டு போகுது, திருப்பி அடுத்த ஃபைட்டு வருது, அடுத்த ஃபைட்டு வருது, ஒரு லவ் ட்ராக் போகுது, திருப்பி அடுத்த லவ் ட்ராக் போகுது, அடுத்த லவ் ட்ராக் போகுது. வாட் இஸ் த ஓவரால்? ஐயா இப்ப நீங்க வெண்ணிலா கபடி கூட சொன்னீங்கல்ல, அதுவுமே நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஹீரோ இருப்பார்ல, அதுதான் விஷ்ணு விஷாலா? கரெக்டா? அதே மாதிரிதான் இதுலயுமே. இதுல வந்து அந்த கேங்கா இருக்கானுங்க, அதுல நம்ம ஃபாலோ பண்றது நஸ்லைனை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அவனுக்கு தான் லவ் ட்ராக்கே இருக்கும் 2-3 இது. மீதி யாருக்கும் லவ் ட்ராக்ன்றதும் இருக்காது. இல்ல அது வந்து டாக்கிங் அபவுட் தட் சீன் அலோன். நான் வந்து முன்னாடியே வந்து யூடியூப்ல வந்துட்டு இந்த சாங்லாம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் வந்து சரி என்ன இருக்குன்றதெல்லாம் மறந்துட்டு அந்த சீன்ல உட்காந்துருக்கேன். அந்த சீன்ல வந்துட்டு ஹி டெல்ஸ் அ டயலாக்ல பாக்ஸர் ஃப்ளோட் லைக் fly like a butterfly sting like a bee. float like a butterfly sting like a bee. ஏதோ நீங்க கரெக்டா கவே வச்சல. சரி ஏதோ ஸ்டிங் ஆச்சு. அந்த செகண்ட்ல ஒரு ஐ திங்க் லோ ஆங்கிள் ஷாட்ல she will be blushingல அந்த மொமெண்ட் வந்துட்டு லைக் ஐ நானும் ஓகே அந்த சீன்ல அந்த லைக் வாட் ஒரு 19 year old 20 year oldல how to people connectன்றது ஒரு சீன்ல காமிச்ச மாதிரி. அதுக்கு முன்னாடி இருக்க அந்த சீன்ல வந்து எப்படி இருக்கும்னா அவ இந்த வித்தையெல்லாம் காட்டுவா, அடிக்கலாம் செய்வா. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் போட்டு நாக் அவுட் பண்ணுவா. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனே எடுத்துக்குவோம். ஐ ஸ்டார்டட் டு ரூட் ஃபார் த கப்புள். ஓகேவா? 2வது செகண்ட்ல ஐ லைக், ஒரு செகண்ட்ல வந்து எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது ஐ லைக். ஆனா அதுக்கு ஒரு முடிவு இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு செகண்ட்ல ஐ திங்க் தட் வில் பி ஸ்லைட் ரியாக்ஷன் தட் இவன் இந்த பொண்ணு வந்து அந்த பையனை பிடிக்கும்னு சொல்லும்போது ரன்னிங்ல அவங்க ஒரு சேஸ்ல இருப்பாங்க. அந்த சேஸ்ல வந்து அவனுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு செகண்ட் காமிப்பாங்க. பட் வேர் டிட் தட் கோ? வேர் டிட் தட் ஃப்ரெண்ட் கோ? இனிஷியலா ஒரு கிரஷ் இருந்துச்சு, வேர் டிட் தட் கோ? எல்லாமே வந்து ஹாஃப் பிரேக்ல இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருக்கும் அவன் லைஃப். இப்போ அந்த வயசுல இருந்து லவ்னே கரெக்டா தெரியாது. அவன் பாக்ஸிங் சூஸ் பண்ணதை அதை எடுத்து பார்த்தாலே தெரியும் அவன் லைஃபோ எப்படின்ட்டு. டக்குன்னு பார்த்துட்டு இருப்பான், அவன் பாக்ஸர் ஆகக்கூடாது. அப்படிதான் அவன் பாக்ஸிங்குள்ளே வருவாங்க. அப்படிங்கும்போது அவன் லைஃப் அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரியே அவனை காமிச்சிருப்பாங்க. அவன் கேப்பபிளா இருப்பான் எல்லா பொண்ணுட்டி பேசுறதுக்கு. ஆனா அவன் கரெக்டா அதை கொண்டு போவானான்னு கேட்டா அது ஒரு டேலண்ட் கிடையாது. அதுவும் டேலண்ட். அது இப்ப நமக்கு தேவையில்லாம இல்ல கேட்டுக்கிட்டேன். ஆமா, ஆனா அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அவனை காமிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எதாவது தோணுதா? அங்க எல்லாருமே ஏன்னா படம் ஸ்டார்டிங்லயே 12th வந்து ரிசல்ட்டுக்காக தான் ஓப்பனாவே இருக்கும். கல்லு கடையில இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ரிசல்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாருமே ஃபெயிலு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஏன்னா ஃபெயில் ஆயிட்டான்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க வாழ்க்கையில அக்கறையே இல்லாம தான் அவங்களே இருப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது காலேஜ் சேரணுமே அப்படின்ட்டு ஒரே வழி தான் அந்த கோட்டா, அது மூலியமா என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இதுக்கு போறாங்க. அவ்வளோதான். அங்கேயே அதுக்கப்புறம் எண்டில் வந்து அவங்க ஜோன் லெவல்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் போறாங்க. இன்டர்வல் ஜோன் லெவல், இன்டர்வலுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆடுவாங்க. அங்கே ஆனால் தோத்து தான் போறாங்க. ஆனா அவங்களுக்கான பர்பஸ் தெரிஞ்சிச்சுல, லைஃபுக்கான பர்பஸ் இதுதான் நமக்கு வருது, ஸோ இதுலயே நம்ம போய்ப்போம் அப்படின்ட்டு. நெஸ்லனுக்கு வந்து அவங்க அம்மா நீ என்னதான் பண்ண போற, எல்லாருமே 2-3 பேர் கூட கொஞ்சம் நல்லாவே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நீ என்ன பண்ண கேட்கும்போது நான் வந்து எனக்கு வரும், நான் மேனேஜரா இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு தான் எண்டு முடிப்பான். ஸோ அங்கேயே இல்ல ப்ரோ, அந்த படத்துல ஸ்டெப் பை ஸ்டெப் அவன ரிலேஷன் பாயிண்ட் காட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து அவன் எது லவ், எது அந்த ட்ரூ அந்த லவ்ங்கிறத வந்துட்டு அந்த போட்மேட் வந்து ஒரு இது பண்ணிடுவா. அந்த கிஸ்ஸிங் சீன் வந்து அவ சொல்லுவாள், அப்போ அவன் புரிஞ்சுக்குவான், ஓகே சிம்பிள் தான் எல்லாம், அந்த லவ் பத்தி ஒரு புரிதல் அவனுக்கு அப்போ வரும். இல்லை கம்மிங் டு ஏஜ்ன்ற அந்த ஜானர் எடுத்தாலே வந்து தே ஆர் ஃபிகரிங் அவுட் லைஃப்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்க தான் செய்யும். நான் என்ன சொல்லேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஜோஜோவோட அப்பா அம்மா பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து மதர்ஸ் காட்டும் போது மோஸ்ட்லி நம்ம படங்களில் தே வில் பி சப்போர்ட்டிவ் ஆர் தே வில் புஷ் டு மணி வராத இடத்துக்கு நீ ஏன் போகிற, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். பட் ஷி வாஸ் என்டையர்லி டிமோட்டிவேட்டிங். என்ன பண்ணாலும் ஷி வாஸ் டிமோட்டிங். ஒய் தெரில. அதே மாதிரி அவங்க ஃபாதர் வந்துட்டு ஹீ வில் பி பிளேயிங் ரேண்டம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அவங்களுக்குள்ள அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு டாக்கே இருக்காது. டாக்கிங் இருக்கும், அவங்க அம்மா அப்பாவும் பேசுவாங்க. எங்க பேச மாட்டாங்கன்னா, இவன் இந்த ஜோனல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாட்ட அந்த காசை வித்து தான் இதே வாங்கியிருப்பாரு. அப்புறம் தான் சொல்லுவாங்க, அவங்க அப்பா வந்துட்டு காசை போன ஆட்டையை போட்டு கீபோர்டு அப்படின்னா. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பாவுக்கு டாக் இருந்திருக்கும். அவன் அந்த இடத்துல தான் அவங்க அம்மா அப்பாவும் பேசாமே இருப்பாங்க. அதே மாதிரியே லைக் மேபி பாலாஜி சொன்ன மாதிரி அந்த அவங்க அப்பாவுக்குமே எது அவங்க அப்பாவுக்கு வருங்கிறத அவர் கரெக்டாக இது பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ட்ரீமை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பையனும் இப்போதான் அவனுக்கு என்ன வரப்போகுது, என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இனிமேதான் அவன் தெரிஞ்சுக்க போறாங்கிற மாதிரி மேபி அவனோட அவங்க அப்பா இந்த வயசுல தெரிஞ்சுக்கிட்டு தான் சீக்கிரமா தெரியற மாதிரி கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாமே நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா மேபி இந்த மாதிரி இருந்திருக்கலாம், மேபி இந்த மாதிரி இருந்திருக்கலாம். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, அதுதான் அவர் எல்லாமே ஹி ஓப்பன் சம்திங். இவங்களுக்குள்ள ஒரு ரிஃப்ட் இருக்கு, இவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கு, இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஹீஸ் திஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு எதுக்குமே ஒரு ப்ராப்பர் க்ளோஸ் இல்லை. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ஜோஜோவோட கேரக்டருக்கு என்னென்னு ஃபிகர் அவுட் பண்ணாமல் கடைசியில் வந்து நம்ம வந்து ஒரு மென்டராக இருக்கலான்றது ஹி ஃபிகர் அவுட் ஃபைன். ஆனால் இவ்வளவு கேரக்டர்ஸ்க்கு ஒரு ஓப்பனிங் இருந்துச்சுல, வாட் ஹேப்பன் டு தெம்? உங்களுக்கு க்ளோஸர் இருக்கு இல்லைன்னு சொல்றீங்களே, எனக்கு என்னன்னா நீங்க அப்போ அது மேல இம்பார்ட்டன்ஸ் போக போக உங்களால எவ்வளவு க்ளோஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா இதுவும் காட்டும், சரி காட்டிடுவோம். இப்போ அந்த கிரஷ் என்னாச்சு, சரி காட்டும், சரி அதையும் காட்டுவோம். அந்த போட்ல போன பொண்ணு என்னாச்சு, அப்படியே போயிடுச்சு என்ன பொண்ணு, சரி அதுவும் காட்டும். அப்படியே காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா 6 மணி நேரம் இப்ப ஃபுட்டேஜ் எடுத்து உங்களுக்கு காட்ட முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க, என்ன வேணுமோ அது மட்டும் காட்டணும். நெஸ்லன் தான் ஹீரோ, அவனை சுத்தி நடக்கிறது மட்டும் தான் இப்ப காட்ட முடியும். பட் டிட் யூ ஃபீல் ஹி இஸ் தி ஹீரோ இன் தி மூவி? ஐ டிடன்ட். அதுதான் அந்த பாக்ஸிங் கோரே இது செட் பண்றான். அவன் தான கண்டே பிடிப்பான், நம்ம பாக்ஸிங் போலாம். அவன் ஒரு டீம் லீட் பண்றான். ஓகேவா, மேனேஜரா உள்ள போறான்ல. ப்ரோ நீங்க சொல்ற லாஜிக் படி 96ல வந்து அந்த லெட்டர் போகாம ஒன்னு போர்த்தி பண்ணுவாள்ல, அவதான் மெயின் கேரக்டர்ன்ற மாதிரி இருக்கு. 2 செகண்ட் தான் ப்ரோ. ஆனா படம் ஃபுல்லா தான் ப்ரோ. கரெக்ட். அவனை சுத்தி ஒரு லவ் இருக்கு ப்ரோ. நீங்க அவன் தான் ஹீரோன்னு செட் பண்ணிட்டு தான் போறீங்க. ஓகேவா, அவன் தான் இவன் ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ண போறான்றது தான் கதையே. நீங்க அப்போ அவன் எதுவுமே பண்ணலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸ்டார்டிங்ல ஹீரோ கொஞ்சம் ஜோக்கராவாய் தான் காட்டிட்டு வருவாங்க எல்லா மொமெண்ட்லயுமே. ஒரு மாதிரி அதாவது ஒரு ஆஸ் எ பேஸ் தான் ஒருத்தரை கம்பேர் பண்ணும்போது ஜோக்கராவும் இருப்பாரு, ஆனா ஏதோ ஒரு சமையல நல்லது பண்ணுவார்ல, அந்த மாதிரிதான் இவனை காட்டியிருப்பாங்க. கறிக்கடையில ஒரு ஃபைட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் வருவானா, அவனை கூட்டு போக கூட அவனையுமே ஒரு அடி பொங்குன்னு அடிப்பானுங்க. அந்த மொமெண்ட்ல தான் நஸ்லின் பார்ப்பான். நம்ம அந்த குத்தர ஃபோர்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்பான் இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவன் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணிட்டு பாக்ஸிங் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ட்டு பாக்ஸிங்குள்ளே வந்து அதில் ஒரு கோட்டா இருக்குது அப்படின்ட்டு வருவான். அது நான் எப்படி சொல்ல வந்தேன்னு தெரியல. இப்போ நண்பன் படம் எடுத்திருக்கோம் ஓகேவா, அதுலேயும் மெனி கேரக்டர்ஸ் தான். வேற சிலியானா, ஜீவா, வேற விஜய், அவர்தான் ப்ரோ. அந்த 3 கேரக்டர் தான் ப்ரோ. இல்ல இவரா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது ஓகேவா. இப்ப அந்த குழந்தை வளர்ந்துதான் வரலையா, ஏன் காட்டல? அது ஒரு போஸ்டரே இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ நீங்க
அப்படிலாம் கேட்க முடியாதுல. சி அந்த இவனுக்குலாம் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ன அதுதான் நான் டிஃபரன்ஸா சொல்றேன். சி அதுல வந்துட்டு மெயின் ஆர் 3 கேரக்டர்ஸ் என்னால கரெக்டா சொல்ல முடிஞ்சுல. யூ ஆர் சேயிங் ஜோஜோஸ் த மெயின் கேரக்டர். ஆமா. நான் எனக்கு என்னன்னா படத்துல பிடிச்ச மெயின் விஷயமே ஐ டிடன்ட் see நோ bro அந்த எனக்கு எங்களுக்கு என்னடா எல்லாருக்குமே பிடிச்சது நட்டாசாங்க பேரு நட்டாசா ஃபாலோ கொடுத்திருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல. அந்த கேரக்டர் பேர் தான் நட்டாசா. அவ பேர் நட்டாசா கிடையாது. அவ பேர் என்ன நீ சொல்லு. அதுதான் லைக் எனக்கு இண்டிவிஜுவலாக மொமெண்ட்ஸாக ஒர்க் ஆச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ நீங்கள் இனிஷியலாக சொன்னதான் ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போனால் பத்ரி படம் மாதிரி முடிஞ்சிருக்கும், அந்த பழைய பாக்ஸிங் படம் மாதிரி முடிஞ்சிருக்கும். அதை பிரேக் பண்ணது தான் இதுன்னு சொன்னீங்க கரெக்டாக. எனக்கு ஐ டிடன்ட் see him as a hero. எனக்கு வந்து ஐ வாண்டட் இட் டு பி லைக் 3 or 4 people மூவி. அவர் ஹீரோ கிடையாது, ஒன் ஆஃப் த ஹீரோ தான் அவரு. இல்லையா மாத்தி அவன் இப்போ அவன் மட்டும் ஹீரோ கிடையாது. அதுல அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல மூவ் ஆகுமே தவிர்த்து அவன் ஹீரோ கிடையாது. அந்த ஒரு 8-10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல எடிட்டரை வந்து ரிவைண்ட் பண்ணி போட்டு காட்ட சொல்றேன் நான். ஆமா ஓ நீங்க தான் சொன்னீங்க. அதுல முக்கியமா எனக்கு ஏன் இன்னுமே அது படம் பிடிச்சி அப்படின்னா, இங்க யாருமே ஜெயிக்க மாட்டாங்க, அந்த ஒருத்தன் மட்டும் தான் ஜெயிப்பான் அந்த கேங்லயே. டெக்னிக்கலி 2 பேருக்கு சான்ஸ் இருந்தது, ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கும். ஆனா ஜெயிச்சது ஒரு ஆளா இருப்பான். தண்ணீர் மத்தந்திரங்கள்ல வந்த பையன் அவனு, அந்த பையன் ஜெயிச்சிருப்பான். அது ஜெயிப்பா 2வது டைம் விளையாடும் போது ஓடி போய் அதான் ஃபைட் வந்து அந்த மாஸ்டர் சம்பவம் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்து கூட்டு போயிடுவாரு. மாஸ்டர் வெரி சரியான ஃபைட். அடி இண்டிவிஜுவலா அந்த குஸ்தி பண்றதுக்கு வர பையன் கூட ஒரு இடத்துல இப்படி டம்முன்னு இப்படி தூக்கி போல ஒரு ஸ்விங் அடிக்கும்ல. ஸ்பீக்கிங் ஆஃப் கேமரா ஒர்க் இன் தட் ஃபைட், லைக் எல்லாருமே சேர்ந்து வருவாங்கல்ல, அந்த இடத்துல வந்துட்டு வேற லெவல். அதாவது எந்த இடத்துல எது யூஸ் பண்ணோம், ஐ நீட் லைக் ஒன்லி 4 seconds ஆஃப் மோகோ போட்டோன்னா 4 seconds போயிட்டு அடுத்த ஷாட் போனது, அந்த பிட்லாம் இவன் அந்த பாக்ஸிங் ரிங்க பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு தேஜா வரும். இவன் ஜெயிச்சு சாம்பியன் கத்துறான், அந்த கத்துற மாதிரி ஒரு கனவு வரும். ஆனா நிஜத்துல பார்த்தா கீழே படுத்துருக்கு இவன் அடிச்சு விழுந்ததுக்கு அப்புறம் இல்ல. அதே மாதிரியே இது கொஞ்சம் கிரிஞ்சு டைலாகா தான் அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. ரவுண்டா இருக்கு ஆனா அந்த இடம், அந்த மாதிரி குட்டி குட்டி இடங்கள்ல அந்த காமெடிஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அது நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த கோச்சோடைய கேரக்டரை வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவனுமே நேஷனல் லெவல்லாம் போயிருக்கான், ஆனா ஏன் இப்போ கோச்சா இருக்கான் அப்படின்றது ஒரு மாதிரி எனக்கே ஒரு கொஸ்டின் எழுப்போம். கடைசியா பார்த்தா அந்த கேம் நடக்கும் போது தான் அந்த கேரக்டரையுமே ஃபுல்லாலாம் சொல்ல மாட்டாங்க, பேக் ஸ்டோரிலாம். ஜஸ்ட் அவன் கோவக்காரன்ற அதுவும் எப்படி தெரியும்னா, அந்த இன்னொரு கோச் கத்திட்டு இருப்பான், நீ பார்த்து எப்படி வந்திருக்க இந்த கோவத்தால தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவங்க ப்ராப்பரான க்ளோஷர் இல்லைனாலுமே கோச்சுக்குமே க்ளோஷர் இல்லையே. க்ளோஷர் இல்லை, ஆனால் ஹி ஹேட் ஆர்க்குல லைக் இதுதான் வந்தான். பட் லாஸ்ட்ல ஹி ரியலைஸ்ட் இது வந்து பெரிய ப்ராப்ளம்னு ஹி ரியலைஸ்ட் ரைட். அந்த ஒரு க்ளோஷர் இருந்துச்சுல. ஆனா அவனே தான் அந்த ஃபைட்டே ஸ்டார்ட் பண்ண, அந்த கோச் தான். அதுக்கப்புறம் தான் ஹில் ரியலைஸ் அடி போடணும் கழுத்த முடியல போட. பட் ஆனா எல்லாருக்கும் க்ளோசர் கொடுத்தா மாதிரி ப்ரீச்சி ஆயிரும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அது ஓபன் க்ளோசர் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள செகண்ட் ஹாஃப் அதுக்குனே ஒரு 1 மணி நேரம் தேவைப்படும் bro. இல்ல மேபி வில் ஃபோக்கஸ் ஆன் மாதிரி பாட்டு போட்டுக்கலாம். நீ கடிக்க வேணாங்க. இல்ல ஃபோக்கஸ் ஆன் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட். நான் வந்துட்டு ஜோஜோ அண்ட் நட்டாஷா அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் கிரேசிலி ரூட்டிங் ஃபார் தம். ஓகேவா, அந்த இடத்துக்கு நான் ரூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே வேற இடத்துக்கு கதை போட்டு அஸ் ரைட்டிங் ஐ லைக் இட். ஓகே இவனுக்கு ஜஸ்ட் க்ரஷ் தான், பட் 2 other people were ஆல்ரெடி இன் லவ்ன்றது எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுதான் நான் மேஜரா சொல்ல வருது. ஐயா கடைசில தீபக் தானே சண்டை போடுவான். சிஃபான்லாம் அந்த டயலாக் கிங் மேக்கர் சொல்றது. இது ஆசிஃப் வந்து ஆமாங்க அவன் ஃப்ரெண்ட். அவன் ஃப்ரெண்ட் சம்பட்டே ஐயா அடிச்சிருப்பான். அவனுக்கு ஒரு ஃபீல் வரும். ஆமாங்க அவனுக்கு சேட்டா இவ்வளவு நேரம் கழிச்சிட்டு அவன் ஜெயிக்கிறது வந்து யாருமே நம்ம ஃபர்ஸ்ட் அவன் கேரக்டர் காமெடியாவே காட்டிட்டே வருவாங்க. ஜெயிக்க மாட்டாங்க என்ன பண்ணிட போறான்னு. ஆனா கடைசி ஆயிடுச்சு. டிஜேக்குமே அந்த கேரக்டர் எனக்கு கரெக்டா இருந்துச்சு. அவன் தான் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுவான். எல்லா கேங்கும் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் முதல்ல போய் அடிச்சிருவான், இல்ல அடி வாங்கிடுவான். அந்த இடத்துல ஏதோ நடக்கும். ஃபர்ஸ்ட் இவன் அடி வாங்கிடுவான். அதே 2வது ஃபைட்ல இவன் தான் ஃபர்ஸ்ட் போய் இப்படி கை கொடுக்க வருவான், பிடிச்சி கவுத்துருவான்.
அது இன்ட்ரெஸ்ட் பரவாயில்ல பயங்கரமா இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மொமெண்ட்ல கோச்சுக்கு வந்துட்டு அந்த டாக்டரோட ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்க மாதிரி ஒரு இது போவாங்கல்ல. திட்டிட்டு இருக்கும்போது அவர் நம்மள திட்டலடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு காட்டுவாங்க, அந்த டாக்டர் உட்காந்துருப்பாங்க. அதான் இந்த ஃபில்ம் ஹேட் பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ். அதான் நான் என்ன இனிஷியலாக சொல்ல வந்தேன்னா, ஐ கனெக்டட் டு சம்திங். ஓகே, கோச்சுக்கும் உங்களுக்கு தான் நடக்க போகுது, வாட்ஸ் கோயிங் ஹேப்பன். ஜோஜோக்கும் நட்டாஷாக்கும் தேர் கனெக்டிங், வாட்ஸ் கோயிங் ஹேப்பன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு ரூட் பண்ணிட்டு இருக்கும்போது அது நடக்கவே இல்லை அப்படின்றது மேபி ஐ ஃபெல்ட் பேட். யா, அவருக்கு என்னன்னா அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சா சந்தோஷப்பட்டு இருப்பாரு. அதுதான் பியூட்டியாவே இருந்துச்சு. அது ரியலாவே அவங்க இல்ல, அந்த இட்ஸ் ஜஸ்ட் a crushன்றது நான் அப்பவே சொன்னேன். அந்த பொண்ணை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் மெச்சூர்டா காமிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி ஏதோ பைத்தியக்காரமா அத பண்ணிட்டு இருப்பான் அவன். ஒரு மாதிரி மெச்சூர்டே இல்லாத அவன ஜோக்கரா தான் பாக்கும். ஆமா, ஹீரோவா பார்க்காது. அந்த பொண்ணு வந்து இவன் யாரோ லூஸ் பையங்கற மாதிரி அப்படிதான் பாத்துப்பாங்க. அப்படிதான் அந்த பொண்ணு பாக்கும். ஆனா இவன் என்ன நினைச்சுப்பா, நம்மள பாக்குது. நீங்க அதேதான் ஒரு சர்டைன் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி வா நீ வந்து நில்லு, நான் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஒரு செட் பண்ணிடுவாங்க. நட்டாஷா கேரக்டர் வந்து பயங்கர ஒரு கொஞ்சம் இவனை கம்பேர் பண்ணும்போது லைட்டா மெச்சூர்டா இருப்பா. இவன் வந்து கொஞ்சம் ஜாலியாவே ஒரு மாதிரி கொஞ்சம் மெச்சூர்ட் இல்லாத மாதிரி தான் இருப்பான். அந்த பொண்ணே வந்து சொல்லிடும் எனக்கு வந்து தீபக் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா அந்த கேங்ல தீபக் தான் கொஞ்சம் மெச்சூரா இருப்பான், ஒரு மாதிரி சைலண்டாவே இருப்பான், ஒரு மாதிரி. அது இவனுக்குமே லவ் இருக்கிறது ஒரு செகண்ட்ல காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் அதான் அந்த அதான் கொஞ்சம் பியூட்டியா இருந்துச்சுன்னு தோணுச்சு. அப்படிங்கும்போது அந்த பொண்ணு சொன்னோடனே அவன் வந்து அந்த கேரக்டர்ல இருந்து எங்கேயுமே மாறிக்க மாட்டான். அவன் கேரக்டர்ல இருந்து என்ன எப்ப மாறிப்பான், அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஓரமா உட்காந்து அழுதுனா மட்டும் தான் எனக்கு அந்த கேரக்டர்ல இருந்து அவேவா இருந்திருக்குமே தவிர அந்த இடத்துல ஓகே தீபக் நைஸ் சாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து எனக்கு அவேவாவே இல்ல. அந்த பொண்ணு பாக்கும். அந்த பொண்ணு ரோஸ் வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு போயிட்டாங்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கு என்னமோ அவன் போய் அழுது இருந்தாலோ அதை நினைச்சு ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணியிருந்தாலும் மட்டும்தான் எனக்கு கேரக்டர்ல இருந்து அவேவா இருந்திருக்குமே தவிர்த்து எனக்கு அந்த பொண்ணு டக்குன்னு தீபக் நைஸ் சாம்ப் சொல்லி போனது வந்து எனக்கு அவேவா தெரியல. அவன் கேரக்டர்லயே அப்படியே கடைசி வரை கொண்டு போய் ஆர்க்ல முடிச்ச மாதிரி இருந்துச்சு. நஸ்லனோட லுக்ஸ் லைக் we have seen mostly எல்லாருமே பிரேமலோ தான் பார்த்துருக்கோம். அதுலேருந்து மேபி has changed his hair style alone. ஐயா அது கதை தான் மேஜர் பார்ட்டா இருக்கும். பிரேமலோல கதை வந்து வேற, இதோட கதை வேற. அதான் ஆக்சென்ட்ல இருந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே மாத்தினது. have you seen in an young actor before? ரொம்ப நாள் ஆச்சு ஐ திங்க். நீக்கு பவிஷ் குட் ஒன் இல்ல அப்படியே சொருகிருங்க. எனக்கு என்னமோ டக்குனு தண்ணீர் மத்தன் தினங்கள்ல நெஸ்லன் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் கொஞ்சம் பெரிய ஆன மாதிரி தெரிஞ்சுச்சு. இப்ப இவ்வளவு நேரம் பேசணும்ல, நாங்க எல்லாரும் உங்களுக்கு என்ன சொன்னோம், இல்ல நீங்க எல்லாரும் என்ன எனக்கு என்ன சொன்னீங்க, இதுதான் லாஜிக். இப்போ உங்களுக்கு படம் பிடிச்சிருச்சா? இப்ப நாங்க சொன்ன எக்ஸ்பிளேஷன்ல இல்ல என்ன உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஷன் இல்ல, எவனுமே மாறல. அது பண்ண புட்டி